Hello students. Food Safety and Standard Act of India 2006 topic பார்க்க போகிறோம். That is first syllabusல நம்மளோட first அதாவது நேற்றே கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்த்தோம் FSSI இதெல்லாமே. இப்போ வந்து FSS Act அந்த 2006 பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு ப்ரஷ் அப் பண்ணிவிட்டு தென் ஃபஸ்ட்டு அதில் வந்து ப்ரொவிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் provision, definition and different sections of act and implementations இருக்கும். இதை வந்து வேரியஸ் டாபிக்ஸில் நம்ம வேரியஸ் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து FSS Act 2006. இப்போது சில வேர்ட்ஸ் எல்லாம் நான் வந்து இதில் ஹிண்ட்டாக கொடுக்குறேன்னா இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் வந்து MCQஸில் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி நம்மளுக்கு அதாவது MCQஸ் மாதிரி எக்ஸாமுங்கிறனால இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் நான் வந்து ஹிண்ட்டாக கொடுக்குறேன். அதாவது FSS Act அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டகிரேட்டட் லா அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் இன்டகிரேட்டட் ஃபுட் லா. ஓகே, இன்டகிரேட்டட் இன் த சென்ஸ் எல்லா லாஸும் சேர்த்தது, எல்லா லாஸும் சேர்த்த மாதிரி. இப்போ இதில் வந்து மெயினாக என்னென்னலாம் இதில் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த ஃபுட் லாஸ், இந்த இன்டகிரேட்டட் ஃபுட் லா ஃபாலோ பண்ணுற FSS 2006ல் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெயினாக they lay down ஸ்டாண்டர்ட்ஸ், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட்ஸ் and they give the guidelines. ஓகே, கைட்லைன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். எதுக்காக இந்த கைட்லைன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், யாருக்காக அப்படின்னா கன்சியூமர் சேஃப்டிக்காக. ஒன்று வந்து கன்சியூமர் சேஃப்டி. ஓகே, தென் செகண்ட் திங் இஸ் ப்ரொடெக்ஷன் of consumer health. பாருங்க, கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு what and all they are giving, consumer health. Then regulation of food sector, அதாவது பழைய ரூல்ஸே இல்லாமல் அந்த ஃபுட் செக்டார்ஸ்க்கு தேவையான அத்தனை அந்த ரூல்ஸ் ஃபுட் செக்டார்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறது. ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஃபுட் செக்டார். ஓகே, okay, these are the standards and guidelines whom they given. Standards and guidelines means consumer safety, protection of consumer health and regulation of food sector. Okay, then வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட ரெண்டையும் மிங்கிள், அதாவது அதுக்கு ஈக்குவலைஸாக பண்ணுறாங்க. FSS Act என்னென்னா தே லைக் அவங்க அது அந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அளவுக்கு கொண்டு போகிறாங்க. ஓகே, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா இட்ஸ் லைக் தே ஹார்மோனைஸ், இட்ஸ் லைக் இட் சீக்ஸ் டு ஹார்மோனைஸ். ஓகே, லைக் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட மிங்கிள் பண்ணுற லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இட்ஸ் கோடெக்ஸ் அப்படின்லாம் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த கோடெக்ஸ் அளவுக்கு இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கூட தே ஹார்மோனைஸ் இன் த சென்ஸ் லைக் தே மிங்கிள். ஓகே, ஸோ தே ஹார்மோனைஸ் Indian with international standards. And harmonize பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட், they facilitate international trade. International trade. எதில் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு? இன் ஃபுட் ஆர்டிகல்ஸ். அதாவது இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை மிங்கிள் பண்ணி அண்ட் அந்த இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அந்த ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபுட் ஆர்டிகல்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு they try to mingle with like that.
Okay, so international standards அப்படின்னா we can recollect like codex. கோடெக்ஸ்னு இப்போ எப்படி நம்ம எஃப்எஸ்எஸ் அந்த மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ சொல்கிறோம்ல அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும் போது அது வந்து கோடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் நேம். ஸோ இப்போதைக்கு நான் வச்சுக்கோங்க, பின்னாடி இந்த கோடெக்ஸை பற்றி நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இது செகண்ட் திங். ஓகே, they harmonize Indian with international standards. Next, வேறு எதுக்கு இந்த மெயின் ஆக்ட் அப்படின்னா இந்த எஃப்எஸ்எஸ் ஆக்ட் 2006 ஆக்ட் எதுக்கு மெயினாக அப்படின்னா it provide for food additives and processing. That is food additives and food processing. Okay, food additives-காகவும் and food processing-காகவும். food additives-னா ஃபுட்டில் ஆட் பண்ணுற சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறது எல்லாமே, அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இருக்கட்டும், எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஓகே. தென் ப்ராசஸிங், ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆக்ட் தான் கிவிங் திஸ் ஆக்ட் வில் ப்ரொவைட் ஃபுட் அடிட்டிவ்ஸ் ஃபார் ஃபுட் அடிட்டிவ்ஸ் அண்ட் ப்ராசஸிங். ஓகே, இந்த ஆக்ட் படி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2006 சொல்கிறோம்ல, தட் இஸ் 23rd ஆகஸ்ட் நான் வச்சுக்கோங்க. 22nd ஆகஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை, ஸோ அதுக்கு அடுத்த நாள் நான் வச்சுக்கோங்க. 23rd ஆகஸ்ட் 2006 வந்து இந்த ஆக்ட் வந்து ரிசீவ் பண்ணி இந்த ஆக்ட் கொண்டு வந்தாலும் பட் எப்போ இருந்து எஃபெக்டிவாக வேலை செய்யும், அதாவது எப்போ இருந்து எஃபெக்டிவ்னஸ் அந்த ஆக்ட் வந்து கரெக்டாக இப்போ சொல்லிடுவாங்க, சிலது சொல்லிடுவாங்க. இப்போ கரண்ட் பார்த்திங்கன்னா போன டைம் இருந்ததை விட இந்த டைம் வந்து போன டைம் 100 யூனிட்ஸ் ஃப்ரீ இருந்துச்சு, இந்த டைம்லேருந்து அப்படி இல்லை, ஆனால் 1 மந்த்க்கு ஒன்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இனி வந்து அது நடைமுறைக்கு வரலல்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ ஆக்ட் வந்து இந்த மாதிரி சொல்லிடுவாங்க, ஆனால் அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் எஃபெக்ட் ஆன் 5th ஆகஸ்ட். எஃபெக்ட் ஆன் 5th ஆகஸ்ட், அதே ஒரு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. 5th ஆகஸ்ட், நாட் 1 இயர். லைக் இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வருஷம் மாதிரி, இந்த ஆகஸ்ட் ஆரம்பிச்சு அடுத்து 5th ஆகஸ்ட் நான் வச்சுக்கோங்க. ஆனால் 2007 கிடையாது, 2011 தான் வந்து எஃபெக்டிவ் ஆச்சு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும், எல்லா ஆக்டையும் அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் அதை கொண்டு வர்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது டைம் எடுத்திருக்கும். ஓகே, தென் நம்மளுக்கு தெரியும் இந்த ஆக்டில் எந்தெந்த ஆக்டெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த 2006 ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பழைய ஆக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஆக்ட், அதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் போன தடவையே, போன வீடியோவில். ஸோ அது என்னென்ன ஆக்ட்னு நம்மளுக்கு தெரியும், என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கு. தட் இஸ் வாட் ஆர் ஆல் த ஆக்ட் சப்ஸ்யூம்ஸ் அப்படின்னா வாட் ஆர் ஆல் த ஆக்ட் இன்க்ளூட் இன் திஸ் அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். That is PFA, that is Prevention of Food Adulteration 1954, then Fruit Product Order 1955, 1955 fruit, okay, product order, அப்புறம் meat food product 73, vegetable oil product 1947, edible oil packaging 1988, அப்புறம் 1988 edible oil, vegetable oil, solvent extracted oil, de-oiled meal and edible flour 1967. இதெல்லாம் நான் எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். and milk product 1992 and also any order issued under the essential commodities
ப்ளஸ் 1955 ரிலேட்டட் டு ஃபுட். இந்த ஆர்டர் எல்லாம் இன்க்ளூட் பண்ணது தான் இந்த FSS 2006 ஆக்ட். ஓகே, அடுத்தது இந்த FSS ஆக்ட் இருக்குல்ல, இந்த FSS ஆக்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இது சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதில். அந்த நேற்று FSSAயில் பார்த்தோம்ல, அதே தான். இட்ஸ் லைக் ஃபுட் பிஸ்னஸஸ்க்கு கைட்லைன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் சில அக்ரிடிடேஷன் ஆஃப் லெபார்டரிஸ்க்கு இந்த சில ப்ரொசீஜர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரொவைட்ஸ் அட்வைஸ் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு ஃபுட் சேஃப்டி. இதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அது இம்ப்ளிமெண்ட் ஆக்ட் இந்த FSSA படி பார்த்தோம். அதே மாதிரி மெயினாக இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா எது டீல் பண்ணுது இந்த ஆக்ட் அப்படின்னா, இட்ஸ் மெயின்லி டீல்ஸ் வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம். அதாவது ஸ்டேட் லெவலில், அது இஸ் நாட் ஒன்லி, இஸ் நாட் இட்ஸ் லைக் சென்ட்ரல் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து FSS ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட் ஸ்டேட் லெவல். ஓகே, FSSAI தான் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் சொல்லியிருக்கோம். இந்த ஆக்ட் FSS 2006 ஆக்ட் மெயினாக இது வந்து ஸ்டேட் லெவலில் இட்ஸ் லைக் இட்ஸ் மெயின்லி டீல்ஸ் வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம். அதாவது என்னென்னலாம் ஓவராலாக அந்த ஃபுட் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராசஸஸுமே எப்படி நடக்குது, என்ன எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுற மாதிரி அதை டீல் பண்ணுறது தான். ஆனால் வெறும் ஸ்டேட் லெவலில் மட்டும்தான் இது டீல் பண்ண முடியும் இந்த ஆக்ட் வச்சு. அண்ட் வேறு என்ன இந்த ஆக்ட் கொடுக்குது, ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, it also provide, அதாவது சில ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இது ப்ரொவைட் பண்ணுது இந்த FSS 2006. தட் இஸ் ஃபுட் சேஃப்டி. இந்த வேர்ட் பார்த்துக்கோங்க, இது ஒரு தடவை ஏதோ MCQஸில் வந்திருக்கு. ஃபுட் சேஃப்டி appellate tribunal for adjudication and trials under food standard offenses. FSS ஆக்ட் என்ன ப்ரொவைட் பண்ணுது, என்ன சொல்லுது, கொடுக்குது அப்படின்னா, தட் இஸ் ஃபுட் சேஃப்டி appellate tribunal for adjudication and trials under food standard offense. அப்படின்னா என்னென்னா, ஃபுட் சேஃப்டி appellate அப்படின்னா டீலிங், அதாவது அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறது, மேல்முறையீடு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல. அது எதை பற்றி அப்படின்னா, ஏதாவது ஒரு பர்சன், ட்ரிபுனல் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்சன்ஸை பற்றியோ இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு கிளைம்ஸாக இருக்கும், ஏதாவது ஃபுட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும், ஸோ அதை பற்றியோ இல்லை ஃபார் அட்ஜுடிகேஷன் அப்படின்னா அதை வந்து கிளைம்க்கு கொண்டு போகும், ஃபார் ஆக்ஷன், சம் ஆக்ஷன் எடுக்கிறது, அதுக்காக மேல்முறையீடு கொண்டு போய் எதுக்காக அப்படின்னா சம் அஃபென்ஸ் ஏதாவது நடந்திருக்கும், ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸில் ஏதாவது நடந்திருக்கும், ஏதாவது கலப்படங்கள் நடந்திருக்கும், அதனால ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ இதை வந்து அவங்க தான் FSS தான் வந்து கொடுத்தாங்க. ஓகே, அதுதான் இது ரீசன், இதோட மீனிங். அப்பீலேட் அப்படின்னா சம் டீலிங் வித் இல்லை மேல்முறையீடு இது மாதிரி சொல்லிக்கலாம். ட்ரிபியூனல் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்சன் சம்மந்தப்பட்டதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் சம்மந்தப்பட்டதோ அப்படின்னு வச்சுக்கலாம். அட்ஜுடிகேஷன் அப்படின்னா ஒரு அது என்ன கிளைம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா இட்ஸ் கோயிங் ஃபார் சம் ஆக்ஷன்,
ஓகே, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிறது, ஃபார் கோயிங் ஃபார் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது. ஸோ தட் இஸ் அட்ஜுடிகேஷன். இது எல்லாமே ஃபுட் ஸ்டாண்டர்டோட அஃபென்ஸ். அண்டர் திஸ் ஃபுட் ஸ்டாண்டர்ட் they provide this. Okay, next. மெயினாக இந்த லா வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக குவாலிட்டி ஃபுட்டு கன்சியூமருக்கு போகுதா அப்படிங்கிறத உறுதி பண்ணுறாங்க. தட் இஸ் என்ஷூரிங் குவாலிட்டி ஃபுட் டு கன்சியூமர். ஓகே, கன்சியூமருக்கு குவாலிட்டியான ஃபுட் போகுதா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு போகிறாங்க. தென் இவங்க வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கன்சியூமரோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதாவது கன்சியூமரோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. தே ப்ரொடெக்ட் கன்சியூமர்னா யாருன்னா, யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள். கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இப்போ போய் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம நிறைய விளம்பரம் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். லைக் சிலது வந்து நம்மளை மிஸ்லீட் பண்ணும். சிலதெல்லாம் என்னென்னா, பார்க்குறக்கு சில அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்மளை மிஸ்லீட் பண்ணும், தப்பாக கொண்டு போகும். இட்ஸ் லைக் உண்மையாக இருக்காது, ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம நம்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு வேண்டி அது கன்சியூமர் இன்ட்ராக்டை வந்து கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ எப்படின்னா, அந்த மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டை தடுக்கிறது அண்ட் அடல்ட்ரேஷன்ஸை பெனலைசிங் அடல்ட்ரேஷன்ஸ் இது எல்லாமே தடுக்கிறதுக்கு வேண்டி. தட் இஸ் காமன்லி கால்ட் ஆஸ் ப்ரொடெக்ட் கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதுலேயே வந்து மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பெனலைசிங் அடல்ட்ரேஷன்ஸ் வந்துடும் இதில். ஓகே, ப்ரொடெக்ட்டுங்கும் போது வேறு எப்படி சொல்லலாம் இதை அப்படின்னா, அதாவது ஃபுட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கன்சியூமர்ஸ்க்கு அண்ட் அதே மாதிரி அதோட ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபுட்டு ரிலேட்டடான சம்மந்தப்பட்டது, ஃபுட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் இது எல்லாமே அந்த கமிஷனர்ஸ், அந்த ஸ்டேட்டோட ஃபுட் கமிஷனர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, எஃபெக்டிவாக என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, கன்சியூமர் வெல்ஃபேரை, அதாவது அவங்க கன்சியூமர்ஸோட வெல்ஃபேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இதுதான் அதர் வேர்ட்ஸில் நம்ம சொல்ல முடியும். அதுதான் கன்சியூமர் வெல்ஃபேரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு who will effectively enforced commissioners in the states will effectively enforced. Okay, like enforced by commissioners. In the states. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கமிஷனர்ஸ், அந்த ஸ்டேட்ஸில் இருக்கிற கமிஷனர்ஸ் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணி இந்த கன்சியூமர்ஸ்க்கு சில அதுக்கு ஃபுட்டு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை தே வில் என்ஹான்ஸ். ஓகே, தே வில் கிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு தி ஃபுட். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இதனால் கன்சியூமர் வெல்ஃபேர் வில் இன்க்ரீஸ். ஓகே, welfare will increase. Okay, that's it. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த law, that is FSS, next page. இந்த FSS Act 2006 இந்த law இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு வந்து சில சேலஞ்சஸாக இருந்திருக்கு, நிறையா செக்டார்ஸ்க்கு சேலஞ்சஸாக இந்த லா இருந்திருக்கு. என்னென்ன செக்டார்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அதாவது என்னென்ன செக்டார்ஸ்க்கு சேலஞ்சஸாக இருந்திருக்கு அப்படின்னா, செக்டார்ஸ் லைக்
provisions related to நேற்றே நம்ம பார்த்தோம் GM crops இந்த செக்டார்ஸ்க்கு. That is, the laws also addresses contemporary challenges facing these sectors like provision related to GM crops. GM cropsனா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? genetically modified crops. அதுக்கப்புறம் functional food. Next, international trade in food items, etc. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த செக்டர்ஸ் வந்து நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு. தட் இஸ் FSS ஆக்ட் லா இருக்குல்ல, ஸோ இதுக்கு ரிலேட்டடான சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கு இந்த லா. ஸோ பேஸாக இது இல்லாமல் இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனா இந்த FSSஐ வந்து beside this FSS na it is a single reference point. For what single reference point? Single reference point na எல்லாத்துக்கும் இது ஒன்று போதும், இது ஒன்றை பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எதுக்கெல்லாம் இது ஒரு சிங்கிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னா இந்த லா இட்ஸ் லைக் ஃபார் ஃபுட் ரிலேட்டட் மேட்டர்ஸ். ஃபுட்டு சம்மந்தப்பட்டது என்னவாக இருந்தாலும் நீங்கள் இந்த லாவை கோ த்ரூ பண்ணால் போதும். ஸோ இது ஒரு சிங்கிள் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு இந்த லா. ஓகே, இதுதான் வந்து FSS ஆக்ட் 2006 ஓட சம் இன்ட்ரொடக்ஷன். இப்போது அதில் நம்ம ப்ரொவிஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ப்ரொவிஷன்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, அவங்க கொடுத்துருக்காங்க சிலபஸில் ப்ரொவிஷன், டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி. அதில் இப்போ ப்ரொவிஷனில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஆக்ட் எதுக்கு அப்படின்னா இப்போ தான் பார்த்துருக்கோம்ல, கன்சாலிடேட் த லா ரிலேட்டட் டு ஃபுட், அதாவது ஃபுட் மெயினாக ஃபுட் சம்மந்தப்பட்டது, அண்ட் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. அதாவது ப்ரொவிஷன் இன் த சென்ஸ் ப்ரொவைட்ஸ். இந்த லா என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டட் லாஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஃபுட் ரிலேட்டட் லாஸ் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் வேற என்ன வச்சுக்கலாம்னா இட் எஸ்டாப்ளிஷ் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஃபுட் சேஃப்டி பற்றி, அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி இந்தியாவுக்கு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நேற்றே பார்த்தோம். அண்ட் இது சயின்ஸ் ரிலேட்டடான சில ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்குது ஃபுட் சம்மந்தப்பட்டது. இட்ஸ் லைக் சயின்ஸ் பேஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ். எதுக்கு சயின்ஸ் பேஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ்? ஃபார் ஃபுட் ஆர்டிக்கிள் அண்ட் ரெகுலேட். வேறு என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னா சயின்ஸ் பேஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்குது. தென் நேற்றே பார்த்தோம் எதெல்லாம் ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா மேனுஃபேக்சர், ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன். பாருங்க நேற்றே பார்த்தோம்ல, மேனுஃபேக்சர் இட் ரெகுலேட்ஸ் manufacture, storage, distribution, sale and import. ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க distribution, sale and import. Then ensure availability of safe and wholesome food. எதுக்காக அப்படின்னா ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம்
கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரி சேஃபாகவும் இருக்கணும். கன்சப்ஷன் அண்ட் இது எல்லாமே ரிலேட் பண்ணதான். இதுதான் ப்ரொவிஷன்ஸ். அதாவது ஃபுட் எஃப்எஸ்எஸ் ஆக்ட் 2006 என்ன நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது? ப்ரொவிஷன் இன் த சென்ஸ் இட்ஸ் ப்ரொவைட்ஸ். என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஃபுட் ரிலேட்டட் லாஸு, அதுக்கப்புறம் சில எஃப்எஸ்எஸ் இந்தியா அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு சில லாஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. சயின்ஸ் பேஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸை கொடுத்துருக்கு ரிலேட்டட் டு ஃபுட் ஆர்டிகல்ஸ். தென் இட் ரெகுலேட்ஸ் மேனுஃபேக்சர், ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன், sale, import, ensure availability of safe and wholesome food for human consumption. இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டெஃபினிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சாப்டர் ரிலேட்டடான கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஷின் வித் ஆன்சர். ஸோ நீங்கள் ஒரு சாப்டர் என் கூடயே படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக வந்து அடுத்த ஒரு சாப்டர் முடிஞ்சோன்னும் அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும் போது கொஞ்சம் நல்லா அந்த சாப்டர் தரோவாயிரும். ஓகே, தேங்க்யூ கைஸ்.